இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. சாதி மத சிந்தனைகளுக்கு இடம் போகாதீங்கன்றாரு. அதை விட முக்கியமாக அடுத்த அவர் சொல்கிறது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்கன்னாரு. இது ஏற்கனவே நம்ம பேசின விஷயந்தான். அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தல் தமிழ்நாடு கண்டறியாத படுமோசமான கேவலமான பணம் பலத்தால் ஆட்டுவிக்கப்படுகிற பணநாயகமாக இருக்கப் போகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. நாமளே இதை பேசியிருக்கோம். ஆமாம், எல்லா இன்டர்வியூலையுமே இதை குறிப்பாக மென்ஷன் பண்ணி நான் குறிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு. அடுத்த தேர்தலில் வண்டி வண்டியாக வந்து பணத்தை கொட்ட போகிறானுங்க, அது உங்ககிட்ட கொள்ளடிச்ச பணம்ன்றார். அதுதான் உண்மை. திங்க் ஸ்கை வைட் அண்ட் ஃப்ளை லைக் அ பேர்டு. வானளவு யோசிங்க, பறவையை போல் ஒரு இலகுவான மனம் கொண்டு பறக்கக்கூடிய மனநிலையில் இருங்கள்ன்ற ரொம்ப அழகான ஸ்பீச். உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா